ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. நாச்சியார் பாசுரங்களிலே ஐம்பொருள்கள் அனுபவம். இன்று பகுதி 3. திருப்பாவையிலே தடை. எம்பெருமானை சென்று அடைவதற்கான நெறி வழிமுறைகளிலே தடைகள் என்னென்ன என்பதைத்தான் இங்கே பார்க்கிறோம். செய்யாதன செய்யோம் என்று சொன்னது போல முன்னோர் செய்ததிலிருந்து மாறுபட்டு நடப்பது அப்படிங்கிறது எம்பெருமானை அடைவதற்கு தடையாகின்றது என்று முதல்ல சொல்கிறார்கள். எம்பெருமானை அடைவதற்கு அவனுடைய அடியார்களை முன்னிட்டு கொண்டு அடைய வேண்டும் என்றும் முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டுன்னு சொல்கிறபடிக்கு கடைபிடிப்பது அவசியம் என்பதைத்தான் திருப்பாவையிலே 16வது பாசுரத்திலே நாயகனாய் நின்ன பாசுரத்திலே நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்போ எம்பெருமானை தவிர மற்ற அழியக்கூடிய வஸ்துக்களில் ஆசை கொள்றதுங்கிறது எம்பெருமான் பகவத் அனுபவத்துக்கு தடையாகின்றது. இந்த தடை நீங்க வேண்டும்னு சொன்னால் தாரக போஷக போக்கியங்கள் அனைத்துமே கண்ணனை உடையவரான நந்தகோபராலே அளிக்கப் பெறுபவை அப்படிங்கிறத திருப்பாவையிலே 17வது பாடலில் சொல்லப்படுறது. அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் என்கின்ற பாசுரம். பிராட்டியான தாயாரை அடிபணியாமல் எம்பெருமானை நேரே சென்று பற்றுவதும் கூட ஒரு பேற்றுக்கு தடையாகின்றது. இராமாயணத்திலே பிராட்டியிடம் தஞ்சம் புகுந்தான் காகாசுரன், அவன் உய்வடைந்து போனான். ஆனால் பிராட்டியினுடைய அருட்கண் பார்வை பெறாததினாலே ராவணன் முடிந்து போனான். அதைத்தான் இவள் சந்நிதியாலே காகம் தலை பெற்றது, அது இல்லாமையாலே ராவணன் முடிந்தான் அப்படிங்கிற கருத்திலேயும் இதை ஒட்டித்தான் நம்மை ராமானுஷரும் தம்முடைய கத்தியத்திலே பிராட்டியை சரணம் புகுகிறார். பகவன் நாராயண அபிமத அனுரூப ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய ஷீலாத்யனவதிக அசங்கேய கல்யாண குணகனாம் பத்மவனாலயாம் பகவதீம் ஸ்ரீயம் தேவீம் அஸ்மன் மாத்தரம் அகில ஜெகன்மாத்தரம் தேவதேவ திவ்ய மகிஷீம் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரணமகம் பிரபத்யேன். இப்படி உம்முடைய திருவடிகளை நான் சரணம் புகுகின்றேன் என்று சுவாமி ராமானுஷர் காட்டிக் கொடுத்தார். அந்த முறைப்படிதான் கோபியரும் நப்பிண்ணை பிராட்டியை முன்னிட்டு கொண்டு கண்ணனை துயிலெழுப்புகின்றார்கள். தன் அறியாமையாலே சேத்தனன் செய்யும் குத்தங்கள் பகவத் அனுபவத்திற்கு தடையாகின்றது. ஆனால் அப்படிப்பட்ட குற்றங்களையும் கூட குணமாக கொண்டு பகவத் அனுபவத்தை நமக்கு காட்டி கொடுப்பாள். அனுகிரகம் பண்ணக்கூடியவள்தான் பிராட்டி. குளிர்ந்த திருவுள்ளத்திலே அபராதத்தாலே சீத்தம் பிறந்தால் பொறுப்பது இவளுக்காக அப்படின்னு சொல்றதுனாலே நப்பினை பிராட்டியின் துணை கொண்டு சென்று கண்ணனை எழுப்புகின்றார்கள் இந்த கோபியர்கள். அதுபோல எம்பெருமான தவிர மற்ற உயிர்களை எல்லாமும் தெய்வமாக எண்ணி சரணம் புகுவதுங்கிறதும் பகவத் அனுபவத்திற்கு முக்கியமான தடைன்னு சொல்லப்படுறது. இரு கையையும் விட்டு உன்னையே கதியாக பிடித்தோம் என்று நப்பினை பிராட்டியினிடத்திலே சரணாகதி பண்ணி கண்ணனை அருள் செய்ய வைக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கின்றார்கள். இது திருப்பாவையிலே தடை அப்படிங்கிற ஐம்பொருள் விளக்கம். இப்போ எம்பெருமானை சென்று அடைவதற்கான வழிமுறைகள், அதைத்தான் நெறிமுறைகள்னு சொல்கிறோம், நெறின்னு சொல்கிறோம். அப்படி திருப்பாவையிலே நெறின்னு சொன்னால் முதலிலே மாட்டார் உனக்கு வலிதொலைந்து உன் வாசற்கண் ஆத்தாது வந்து உன் அடிபணியுமா போலே போத்தியாம் வந்தோம்னு சொல்கிறபடிக்கு கையற்ற நிலை. எதிரிகள்லாம் உன் பலத்துக்கு தோத்தவர்களாய் பலமிழந்து எதிர் வருகின்றார்கள். ஆனால் கோதை நாச்சியாரோ நாங்கள் உன் குணங்களுக்கு தோத்தவர்களாய் உன் முன்னே வந்து நிற்கிறோம், உன்னை அடைய வேண்டும் என்பதால் ஏற்பட்ட ஆற்றாமை இருக்கே, அது இருந்த இடத்திலே எங்களை இருக்க ஒட்டாது உன்னிடத்திலே வந்து வரும்படிக்கு செய்துவிட்டது அப்படின்னும் அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்துதலை பெய்தோங்கிறதுல அழகானதாய்
விசாலமானது, பெரியதாக இருக்குது இந்த பூமி. அந்த பூமியை ஆண்டு வரக்கூடிய அரசர்கள் தன்னுடையது அப்படிங்கிற அகங்காரம் குலைந்தவர்களாய் கண்ணனுடைய சிங்காசனத்தின் கீழே கூட்டமாக கூடியிருக்கிறதை போல கோபிகைகளாக நாங்களும் எங்களது நலங்களை எல்லாம் கைவிட்டு விட்டு உன்னையே சரணாக வந்தடைந்தோம். அதான் கையற்ற நிலைன்னு சொல்கிறோம். அத்தனையும் விட்டுவிட்டு உன்னுடைய திருவடிகளையே நாங்கள் சரணாக அடைந்தோம். அப்படி இறை அனுபவத்தை பெறுவதற்கு முதல் தகுதி, பகவத் அனுபவத்தை பெறுவதற்கு முதல் தகுதி என்னன்னு சொன்னால் கையற்ற நிலைதான் அப்படிங்கிறத இந்த இடத்துல குறிப்பிடுகின்றார்கள். அடுத்தது பிரபத்தி. அடி போத்தி, திரள் போத்தி, புகழ் போத்தி, கழல் போத்தி, குணம் போத்தி, வேல் போத்தின்னு எம்பெருமான போத்தி செய்து பல்லாண்டு பாடுகின்றார்கள். அது மாத்திரமா, என்னென்னும் உன் சேவகமே ஏத்தி பறைகொள்வான் இன்னியாம் வந்தோம்னு. அப்போது உன்னுடைய வீர குணங்களையே ஏற்றி கொண்டு எங்களுக்கு பலனாகும். ஏற்றி கொண்டு சொல்கிறதே எங்களுக்கு பலனாக இருக்கு. பறைகொள்வது அப்படிங்கிறது ஊராருக்கான பலன். ஆனால் உன்னுடைய குணங்களையே ஏற்றி சொல்கிறது தான் எங்களுக்கு பலன். அறுத்தித்து வந்தோம் அப்படின்னா உன்னிடத்தில் உன்னையே வேண்டி வந்தோம்னு சொல்கிறாள். உன்னிடத்தில் உன்னையே பிரார்த்தித்து வந்தோம். எங்களுக்காக நீ பிறந்து காட்டவோ ஒளித்தோ வளர்ந்தோ இருந்தபடிக்கு உன்னை காட்டினாலே போரும். நீ இனிமேல் பிறந்து காட்ட வேண்டாம், ஒளித்து காட்ட வேண்டாம், கட்டியும் அடிக்கவும் காட்ட வேண்டாம். இருந்தபடிக்கு உன்னை காட்டினாலே போரும். உன்னிடத்தில் வேறு ஒன்றை வேண்டி நாங்கள் வரவில்லை. வேறு என்ன எதிர்பார்த்து வந்தீர்கள் அப்படின்னா, உன்னையே நாடி வந்தோம் கண்ணா, உன்னையே நாடி வந்தோம். உன்னை தவிர மற்றொன்றை நாங்கள் நாடி வரவில்லை. உன்னையே நாடி வந்தோம் என்று கண்ணனையே வேண்டி நோன்பு நோற்று வந்ததனால இது பிரபத்தி நெறி அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அப்போ இங்கே எம்பெருமானை அடைவதற்கு வழி நெறிமுறைகள்னு பார்க்கும் பொழுது முதல்ல கையற்ற நிலை, கை முதல் இல்லாதது அப்படின்னு எல்லாம் சொல்கிறார்களே, அடியனிடத்தில் ஒன்றும் கிடையாது, ஒன்றுமில்லாது இருக்கக்கூடிய அடியேன் உன்னுடைய திருவழிகளை சரணன்னு பற்றி இருக்கேன். தேவரீர் அடியனை ஏற்றுக்கொண்டு அனுகிரகம் பண்ண வேண்டும்னு சொல்கிறது. ரெண்டாவது பிரபத்தி நெறி. பிரபத்தி நெறி உன்னையே வேண்டினோம், உன்னை கொண்டே உன்னை வேண்டினோம், வேறு ஒன்றும் நாங்கள் வேண்டுவது இல்லை அப்படின்னு சொல்கிறது பிரபத்தி நெறி அப்படின்னு இந்த ரெண்டையும் காட்டுறார். கடைசியாக திருப்பாவையில் 5வது பொருள் பயன், பேரு, செல்வம், வாழ்வு அப்படின்னு பல விதமாக சொல்லும்படியாக இருக்கிறது. இந்த இடத்துல ஞாலம் முழுதும் நடுங்கும்படியா ஒலிக்கக்கூடியது வெண்சங்கங்கள், மிகப்பெரிய பறைகள், பல்லாண்டு பாடுவோர்கள், கோல விளக்கு, கொடி, இவை போன்ற நோன்புக்கு தேவையான பொருள்களை எல்லாம் நீயே மனமுவந்து அருள வேண்டும் அப்படின்னு கண்ணனிடத்தில் வேண்டுகின்றார்கள் இந்த கோபியார்கள். சரி, கண்ணனை அடைவதுதான் பேருன்னு சொல்லிவிட்டீர், பின்ன கண்ணனிடத்தில் சென்று பரிசாக சூடகம், தோள்வள, தோடு, செவிப்பூ, பாடகம் அப்படின்னு இதெல்லாம் பட்டியலிட்டு சொல்கிறார்களே, இதெல்லாம் என்னன்னு கேட்டால் கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னா கண்ணனோடு கூடியிருப்பது தான் வாழ்வு அப்படின்னு காட்டுறார்கள். அறிவொன்னும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தன்னை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்னும் இல்லாத கோவிந்தா, உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. உன்னை அடைவதற்கான ஞான யோகமும் பக்தி யோகமும் செய்ய முடியாதவர்களாக இருக்கும், செய்வதற்கு மிக அரிது. இந்த ஆய்குலத்திலே பிறந்து உன்னை தவிர வேறு ஒரு கதியை கருதாதவர்கள், எல்லாருக்குமே புண்ணியமாகின்ற இந்த புண்ணியனை பற்றி இருக்கோம். எங்களுக்கு கர்மஞான பக்தி யோகங்களை எல்லாம் பண்ணுவதுங்கிறது அரிது. உன்னையே புண்ணியமாகிற புண்ணியனை உன்னையே பற்றி இருக்கும். உனக்கும் எங்களுக்கும் உள்ளான உறவு இருக்கே, அது ஒழிக்கவே முடியாது. உன்னாலும் ஒழிக்க முடியாது, எங்களாலேயும் ஒழிக்க முடியாது, நீயும் நாங்களும் சேர்ந்தும் ஒழிக்க முடியாது என்று கோபியர்கள் சொல்றதாக
அமைகின்றார் இந்த இடத்துல கோதை நாச்சியார். எத்தைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடு உத்தோமேயாவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம்னு. இந்த பிறப்பில் மாத்திரமில்ல, இந்த பிறவி போல எம்பெருமான் எவ்வளவு பிறப்பெடுத்தாலும் நீ அங்கெல்லாம் அவனை தொடர்ந்து அடிமை செய்வதே கோபிகைகளான நாங்கள் விரும்பக்கூடியது. அதனால எல்லா பிறப்பிலும் நீயே எங்களுக்கு உத்த உறவாக வேண்டும். எங்களுடைய மகிழ்ச்சிக்காக இல்லாமல் உன்னுடைய விருப்பத்திற்காகவே உனக்கு அடிமை செய்ய வேண்டும். தனக்கேயாக என்னை கொள்ளு மீதே எனக்கே கண்ணனை யான்கொள் சிறப்பேன்னு சொல்றது போல கோதை நாச்சியார் சொல்றது இங்கே எம்பெருமானை அடைவதற்கான வாழ்வாக அமைகின்றது. அப்ப எம்பெருமானை அடைவது, அவனுடைய திருவடிகளில் கைங்கரியம் செய்யறது, அவனுடைய உகப்புக்காக, அவனுடைய முகமலர்த்திக்காக அப்படின்னு சொல்றது தான் பேரு அப்படின்னு இந்த இடத்துல திருப்பாவையிலே ஐம்பொருள்களை மிக அழகா சுருக்கமா, ரத்தன சுருக்கமா நமக்காக காட்டி கொடுத்திருக்கிறாள். அடுத்த பகுதியிலே சுருக்கமாக நாச்சியார் திருமொழியிலே ஐம்பொருள்களினுடைய விளக்கமும் நாச்சியாரினுடைய மேன்மையையும், நாளைய தினம் ஆடிப்பூர மகோத்சவ அவதார நாச்சியார் அவதார தினமாகும். எல்லோரும் அவருடைய திருவடி தாமரைகளை ஸ்மரித்து அவருடைய நாமத்தை போற்றி வாயார சொல்லுவோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.